இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த காலத்து அப்படின்னா 60,000 வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த காலத்தில் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க. சரி அப்படியே இங்கே பாருங்க 20 ரூபா அப்போது இப்படி இருந்துச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே பாருங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்திருக்கு. ஓப்போ இப்போ பாருங்க. அந்த காலத்தில் பழமெல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் இந்த தாத்தா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க. சரி வாங்க. அந்த காலத்துல பிளாக் போர்டு வா இப்ப பாருங்க அப்படியே அந்த காலம் வந்துட்டோம், இந்த காலம் போயிட்டோம். டும் 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 அந்த காலமும் இங்க பாருங்க. ஓகே இப்போ அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. முக்கியமான ஃப்ரெண்டை பார்த்துடலாமா? இருக்கா பாருங்க. இருக்கான் பாருங்க. டேய் இப்போ நான் வந்து அந்த காலத்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா, ஸோ நான் என்னை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு அதோட ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அக்டோபர் 15க்கு நான் அட்மிட் ஆனேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டல் கேஆர் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ வந்துட்டு நான் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அடுத்த காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15 அட்மிட் ஆனேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு எப்போ டிஸ்சார்ஜ் ஆனேன்னா அக்டோபர் 20க்கு டிஸ்சார்ஜ் ஆனேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்டோபர் 31 சம்திங் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்தால் நம்ம செமையாக போடுவோம். ஸோ வந்துட்டு இப்போ நான் ஃபன்னான வீடியோ போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் ஒரு படம் இதுக்குள்ளே போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னு நான் போட்டுருவேங்க. ரொம்ப அமிட்டாக இருந்தேன். எனக்கு வேறு பார்க்க பாவமாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து என் அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அம்மா நான் எப்படி இருக்கேன் ஜெய் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் அம்மா கேட்டேன். அவங்க வந்து அமிட்டாக இருக்கேன், ரொம்ப ஃபீவர்னு சொன்னாங்க, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ வெளியிலே இறங்கவே மாட்டேங்கிறேன். ஸ்கூலுக்குன்னா நான் வாசலில் தான் நிற்கிறேன். அதை வேலை அப்படியே வந்து என்னை ஏற்றிட்டு போயிடுவேன். எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் உள்ளே இறங்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு மட்டும்தான் ஜெயை பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அட்மிட் ஆகி வந்திருக்கேன். அதனால தான் இன்னைக்கு பக்கம் வந்தேன். ஒரு அக்டோபர் அட்மிட் ஆகிப்பான்னு நினைக்கிறேன். அக்டோபர் 15 எப்போ வந்தான்னு தெரியல. அக்டோபர் 20 வந்தானா. அப்போ இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு வந்து ஸ்மைலியாக ஒன்று காமிக்க போகிறேன். அது வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். நம்ம இது குட்டீஸ், குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சது. இப்போ நான் சொல்கிறேன், ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஹலோ, பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் திருப்பதி போனோம். திருப்பதியில் போய் அலைஞ்சு இதை வாங்கினது. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இவன் அட்மிட் ஆனோடனே ஒட்டப்பால பதற ஆரம்பிச்சிச்சு. என்னோட இப்படி அட்மிட் ஆகிட்டான்? ரொம்ப நாளாக நல்லா தானே இருந்தா. கேமரா பாடுறா. ரொம்ப நாளாக நல்லா தானே இருந்தா. இப்போ என்னடா இப்படி அட்மிட் ஆகிட்டா? இவன் தானே நல்லா அட்மிட் ஆன பையன், எப்படி அட்மிட் ஆவா? இங்கடா அதுக்கப்புறம் அதில் போய் பார்த்தது திருப்பி டெங்குன்னு. அவன் டெங்குன்னு சொன்னான். அன்னைக்கு ஸ்கூலில் வந்து சொன்னான் ஜெய்க்கு டெங்குன்னு சொன்னோன்னே எனக்கு நான்
மயக்கமே போட்டு வந்துருப்பேன். இந்த சனியை பிடிச்சா என்ன சொன்னாலும் அதே தைக்க சொல்லுவேன். இந்த சனி என்னதான் கொள்ளணும். இந்த சனின்றதால ரொம்ப ரொம்ப கிழிச்சு போகணும் போல இருக்கு. எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜெய்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யார்கிட்டையாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் காமிக்கவும் செய்யுங்க. அதுவும் காமிச்சா நீங்கள் லைக் பண்ணு. ரொம்ப லைக் பண்ணுறது கொஞ்சம் பேரெல்லாம் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஜெய் தான் சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீயும் நல்லா அப்போ நான் சொல்லுவேன்னா, நீ நல்ல வீடியோஸ் போடுறா, நீ இந்த மாதிரியெல்லாம் என் வீடியோஸில் பாரு, எல்லாமே லைக் தான் கிடச்சிட்டே இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி நீ எப்படி பண்ணுறேன்னு அவளை கேட்டேன். நான் இப்போ கூட அவளை டான்ஸு இந்த இப்படி பண்ணி ஒரு டான்ஸ் இருக்கலாம். அது பட்டான் லாஸ்ட் வரும்ல, அது இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி ரொம்ப அழுதே எழுதுட்டா. அதுக்கப்புறம் தான் இதே எடுத்தோம். என்னால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிங்க. நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஜெய் வீட்டில் காமிங்க. ஓகே, பை பை, see you. ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அச்சு என்னோட அக்காவா தங்கச்சியானு. ஸோ அச்சு என்னோட தங்கச்சி தான், அது கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு விபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் என் தம்பி தான், சின்ன தம்பி. மீன்ஸ் இப்போ நான் 2014 நவம்பரில் பிறந்தேன். நவம்பர் 26 என் பர்த்டே. ஸோ இன்னும் வரதுக்காக காத்துட்டு மார்ச்சில் தான் பிறந்தேன். மார்ச் 26 தான் பிறந்தேன். அது மார்ச் 15 அவன் பிறந்தான். இவன் அன்னைக்கு 2015 அவன் பிறந்தான். நீ நான் February 27 பிறந்தேன். ஜெய் ஜனவரியா பிப்ரவரியா தெரியும். இவன் நான் நவம்பர், இவன் 2015 February 27. ஓகே காய்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் டுடே இஸ் சில்ட்ரன்ஸ் டே. தட் ஒன்லி ஐ எம் tell at children's day. இன்னைக்கு எனக்கும் ஒரு போட்டி இருந்தது. அது நாங்கள் இப்போ ரியலாக காமிக்க போகிறோம். அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி அந்த கேமுன்னு காமிச்சு தரேன். அது ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கணும். ஜெய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரியா? கிளாஸ் வேணும். கிளாஸ் கேட்டால் எங்கள் வீட்டில் செருப்பு கட்டிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பவுடர்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் எடுத்துருவாங்க. பவுடர் டப்பா வேணா இருக்கு. இந்த பவுடர் டப்பா வேணா இருக்கு. காலி டப்பா வேணா இருக்கு. காலி பவுடர் டப்பா தான், கவலைப்படாத. விபுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி விபுக்கும் நான் பவுடர் இது ஃபுல் பவுடர் டப்பா. பரவாயில்ல, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இது ஃபுல் டப்பா. ஆனால் இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக இருக்கு. சரி, இல்லைடா, ஃபுல்லாகவே இல்லைடா. சரி பரவாயில்ல. நான் இப்போ காமிச்சு தரேன். அதுக்கப்புறம் விபுக்கும் உண்டானா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நான் இப்போ ஜெயிக்கிற போகிறேன். நான் இங்கே நின்று வரேன். அதனால் எனக்கு ஸ்டார்ட்னு சொல்கிறது விபூஷன் தான். ஆனால் இது ரொம்ப விழும். அதனால தான் நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் சொன்னேன். இது ரொம்ப விழும், அதனால நான் வேறு எடுக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தேன். நமக்கு இந்த மாதிரி வேணால் பார்த்தோம். இது விழுங்குறோம். ஏன்னா இது ரொம்ப குட்டி, வெயிட்டெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா, ஆடுது. நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடது விழவே இல்லை. இப்போ தான் விழுந்துச்சு. அப்போது இது ஃபெல் டவுன் இல்லை. நான் ஜெயிக்கிட்ட வந்த உடனே அது விழுந்துச்சு. அப்போ நான் அவுட்டு. திரும்பவும் நான் விளையாட போகிறேன். அப்போ அவுட் கேடாத நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் திரும்ப விளையாட போகிறேன். பாருங்கள். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக இன்றைக்கே வந்துடும். ஸோ மறக்காமல் பார்த்துங்க கைஸ். பாய்.